பாண்டியன் ஸ்டோர் தொடரில் சரவணங்கிட்ட தங்கமயில் சண்டை போடுறாங்க. நிலமித்த காசை கதிருக்கு டிரான்ஸ்போர்ட் வைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் செந்திலுக்கும் மீனாவுக்கும் லோன் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தான் அவருக்கு பிள்ளையா? நீங்கள் பிள்ளை இல்லையா? நீங்கள் தான் இளிச்சவாய், நீங்கள் தான் எதுவுமே கேட்க மாட்டேறீங்க, நான் மட்டும்தான் இங்கே கத்திக்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசி முடிச்சிட்டியான கோபமாக கேட்குறாரு சரவணன். இது அவர் கஷ்டப்பட்டு வாங்கின வயல், அவர் யாருக்கு வேணாலும் விற்று கொடுப்பாரு, அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுற விதமாக பேசுகிறாரு சரவணன். செந்திலும் மீனாவும் பேசிக்கிறாங்க பணம் கொடுக்குற விஷயமா. அதை ஒரு விஷயமாகவே கருத மாட்டேங்கிறான் செந்தில். எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க மீனா, அப்போல்லாம் அப்பாவை பேசக்கூடாது, குடும்பத்துக்காக அவர் கஷ்டப்படுறாரு, உங்கள் எல்லாருக்காக தான் நல்லதை நினைக்கிறாருன்னு. ஆனால் செந்தில் அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்காமவே தொடர்ந்து பேசுகிறான். மீனாவோடைய அப்பாவும் அம்மாவும் பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. அது பாண்டியன் வர சொல்லித்தான் வந்ததா பிறகு பாண்டியன் சொல்கிறாரு. மீனாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரு. இக்கட்டான சூழ்நிலையில் லோன் வாங்கி பணத்தை கொடுத்தான், நான் கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்த பணத்தை எடுத்து தான் அவன் வேலைக்கு கொடுத்துட்டான் செந்தில் அப்படின்னு புகழ்ந்து பேசும்போது, லட்சமாக கடன் லோன் வாங்கி கொடுக்குற மருமகளை யாருக்குத்தான் பிடிக்காதுன்னு ஒரே அடியாக அடிக்கிறாரு மீனாவுடைய அப்பா. அதை கேட்குற பாண்டியன் ஒரு மாதிரி ஃபீலிங்காக மனசு உடைஞ்சி உட்காடுறாரு. மீனாவின் அப்பா பேசுவதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி சங்கடத்தோடு இருக்கிறாங்க.